வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உப்பு சீடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டெப்பை உளுந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வெறுவானலில் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ண போகிறோம். நல்லா கையில் எடுத்தால் சூடு பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா வறுபடலைன்னா பச்சை வாசனை அடிக்கும். சீடை செய்யும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மாற்றி ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. சூடு எங்கே பார்த்தாலும் பரவறதுக்காக இப்படி ஒரு கிளறி நல்லா ஆறட்டும். இப்போது இதே வானல்லையே சூடு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு இல்லை, வீட்டில் நம்ம கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணோமே அந்த மாவு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாவுலேயே தான் நான் எடுத்து செய்கிறேன். சில பேர் ஈர அரிசியில் செய்வாங்க. ஈர அரிசி மாவு அரைச்சி அதை வறுத்து நான் இந்த கொழுக்கட்டை மாவுலேயே செய்கிறேன். இப்போ இதை காஞ்சி தான் இருக்குது காய்ச்சலாக இருந்தாலும் லைட்டாக நம்ம ஒரு கருக்காமல் கலர் மாறாமல் ஒரு வறுத்துக்கலாம். ஜஸ்ட் மாவு கை வச்சா சூடுற பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அது மாதிரி இருந்தால் போதும். மாவு நம்ம கையால் தொட்டு பார்த்து கையில் மாவு கொஞ்சம் சூடாக ரொம்ப சுள்ளுன்னு ஏற வேணாம். நம்ம சூடு பொறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப கருத்துறாமல் வருங்க போதும். நல்லா ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கை நல்லா சூடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை நிறுத்திட்டு இதை நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே நம்ம கலந்து கொடுத்துடலாம். ஒரே இடமா இருந்தால் அது செவந்துடும். இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாறத்துலன்னா மாற்றிக்கலாம். நான் இதுலேயே நான் கொஞ்சம் கிளறி விட்றேன். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளவும் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. இதை நம்ம சலித்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோன்னா உப்பு சீடை, இனிப்பு சீடை, அப்புறம் சீப்பு சீடை இதுக்கெல்லாமே தேவைப்படும். முறுக்கு மாவுக்கு கூட சப்போஸ் தேவைப்படும். இப்போது இதில் ஒரு அரிசி மாவில் ஒரு மாவு ஜல்லடை வச்சு நம்ம வறுத்த இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கோபுரம் அளவுக்கு நம்ம இந்த உளுந்து மாவு வச்சோம் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு. அதிகமாக போட்டோம்னாக்கா சீடை நமுத்து போயிடும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் இந்த அளவு இருக்கும். இதை நம்ம சலித்து எடுத்துடலாம். பாருங்கள், இதில் இருக்கிற கப்பியை நம்ம தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா மாவு நைஸாக மாவு சல்லடையில் சேர்த்து சலிக்கணும். இது பாருங்கள். இப்போது இந்த மாவில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு காரம் தேவைன்னா இஷ்டம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு, உப்பு, பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதோட வெள்ளை பாகம் மட்டும் திருவியிருக்கேன். இதை நம்ம இப்படியே திருவக்கூடாது. அருவாமனையில் நான் திருவி தான் இருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால் இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு நைஸ் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு நான் கொஞ்சம் ஒரு ஓட்டிட்டேன். இது இதுக்கு பதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் நடுவில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் இதை சேர்க்குறேன். இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெண்ணெயில் முதல்ல சேர்த்து பிசைஞ்சிட்டு உப்பு எல்லாம் பரவுற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் பிசையக்கூடாது, ஒரு மாதிரி முறுக்கு மாவு அளவு பக்குவம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இப்படி அழுத்தினா அது அழுந்துற அந்த பக்குவத்தை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நான். இப்போ இதில் எல்லாமே உப்பு எல்லாம் கலக்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்படியே ஷேப்பாக வர்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம வந்து கை சுத்தப்பட்டுட்டு வந்தாச்சு. சின்ன சின்னதாக மாவு எடுத்து இந்த 3 விரலாலே உருட்டிக்கணும். ரொம்ப ஷேப்பாலாம் உருட்டக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி எல்லா பக்கமும் ஒரு அன்ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுமாரி இருந்தால் வெடிக்காது நம்மளுக்கு. அதே முக்கியமாக தூசு மண் இருக்கக்கூடாது, நொய்யாக எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்படி இந்த 3 விரலாலே உருட்டிக்கணும். ஒன்று அன்னீவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரவுண்டாக ஷேப்பாக அழகாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்குலாம் பால் கொழுக்கட்டைக்கெலாம் உருட்டுற மாதிரி அழகாக வேணும்னுலாம் கிடையாது. இப்படி கொஞ்சம் அன்னீவனாக இந்த 3 விரலால் தான் உருட்டணும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஈடுக்கு நம்ம இதை வந்து எத்தனை பாகமாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு மாவு எண்ணெயில் எவ்வளோ எண்ணெய் நம்ம போட போகிறோமோ அந்த அளவுக்கு மாவை பிரித்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஈடு போட்டு அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஈடு போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு வைக்காமல் போட்டுக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. இதுமாரி நம்ம எல்லாமே போட்டுக்கிட்டு ஒரு ஈடு பொரிக்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்தமாரி அன்னீவனாக இருந்தால் பரவாயில்ல, அழகாக உருட்டாதீங்க, ஷேப்பாக உருட்டாதீங்க. கொஞ்சம் விரிசல் வர்ற மாதிரி இருந்தால் தான் வெடிக்காது. பயப்படாமல் போடலாம். அந்த தூசி மண் எதுவும் இருக்கக்கூடாது, நொய்யி இருக்கக்கூடாது. எதுவும் எல்லாமே அரிசி எல்லாமே வறுத்துட்டு கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதுதான். அப்படியே இருந்தாலும் நான் பொரிக்கும்போது ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு டிப்ஸ் ஒன்று பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் 3 பாகமாக பிரிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக உருட்டி வச்சுருக்கேன். இது வேகிற நேரத்தில் நம்ம இதை வந்து உருட்டிக்கலாம். அந்த மாதிரி 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து வானலில் ஊற்றி திட்டமாக காய வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்துட்டு இது போட்டுட்டு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, வெடிக்கிற மாதிரி இருக்கும்னா இப்படி ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. அப்போ வெடிச்சிச்சினாலும் அதிலே வெடித்து விழுந்துடும். இது வந்து ஒரு டிப்ஸு தான். ஆனால் இது வெடிக்காது. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சோன்னா எதுவுமே வெடிக்காது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். இப்போ பாருங்கள், வெடிக்கும் அப்படின்னு பயமாக இருந்தால் இப்படி மூடிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படி விடலாம். நல்லா ட்ரைனிங் ஆனவங்களாக இருந்தால் ஆனால் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இப்படி கொஞ்சமாக அசைச்சி கொடுக்கலாம். நல்லா வந்து செவந்து வந்து ஓசெல்லாம் அடங்கி வரட்டும். இப்போ அது வேகிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அது வேகிற ஸ்டேஜில் நம்ம அடுத்த ஈடு நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப எவ்வளோ சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ரொம்ப பெருசாக போடாமல் சின்னதாக நார்மலாக போட்டோம்னா போதும். இதே மாதிரி அடுத்த ஈடுக்கு நம்ம உருட்டிக்கினே வேலை பார்க்கலாம். ஒரு ஈடு போடும்போது அடுத்த ஈடுக்கு நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி எல்லாமே உருட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுக்கலாம். நிதானமாக வேக விடுங்க. ரொம்ப ஒன்றும் அவசரம் கிடையாது. நிதானமாக வேகும்போது அது பாட்டுக்கு பொறுமையாக வேகும். இப்போ பாருங்கள், எல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா கலர் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், டங்குன்னு எவ்வளோ டங்குன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதேமாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி அதே எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. அடுத்த ஈடு அதில் போடுற பாருங்கள். 3 ஈடு வருது நான் 1 கப்பு மாவு போட்டதுக்கு. இப்போ பாருங்கள், வெடிக்கலாம் இல்லை. அப்படியே வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு இந்தமாதிரி தட்டு ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுமாதிரி மூடிக்கோங்க. பக்குவமாக கரெக்டாக இருந்ததுன்னா வெடிக்காது எதுவுமே. அவ்வளோதான். நம்மளுடைய சீடை எல்லாமே போட்டு முடித்தாச்சு. இந்த சீடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஸ்கைப் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கைப் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.